குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுக சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். மக்கள் பணத்தை திருடி தின்பவர்கள் நாட்டுக்கு தேவை. மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வயிறு வளர்ப்பவர்கள் நாட்டுக்கு தேவை. ஊழல் மேல் ஊழல் செய்யும் ஊழல் திறமைசாலிகள் நாட்டுக்கு தேவை. சாராயம் காட்சி விற்கும் சாராய வியாபாரிகள் நாட்டுக்கு தேவை. காய்ச்சிய சாராயத்தை டாஸ்மார்க்கில் விற்று பிழைக்கும் அரசியல் வியாதிகள் நாட்டுக்கு தேவை. கனிம வளங்களை விற்று வயிறு வளர்க்கும் அரசு நாட்டுக்கு தேவை. நாட்டின் வளத்தை பாராது ஈத்தேன் மீத்தேனுக்காக கார்ப்பரேட்டுகளுக்கு நண்பனாக விளங்கும் அரசு நாட்டுக்கு தேவை. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, விண்வெளி நாயகன் சொல்லியிருக்காரு. உலக நாயகனா? அந்த பட்டம்லாம் மாறி அவர் உயர் பதவிக்கு போயிட்டாருங்க. உயர் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ விண்வெளி நாயகனா பட்ட உயர்வு கொடுத்து வச்சுட்டாங்க. இன்று முதல் அவர் இப்போ வரைக்கும் விண்வெளி நாயகனாக தான் இனிமேல் அவர் பேசப்படுவார் அப்படின்னு நம்புவோம். அதுக்கு முன்னாடி விண்வெளி நாயகன் ஒரு நல்ல விஷயத்த பேசியிருந்தாரு, அதையும் பேசிடுவோம். பார்த்தீங்கன்னா டஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு பட விழா, அதில் கன்னட நடிகர் முன்னாடி அவர் வாழ்த்தி வரவேற்று பேசும்போது கன்னட நடிகரை மகிழ்விக்கும் விதமாக நாம் எல்லாமே ஒரு தாயின் பிள்ளைகள், நாம் எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிற இதை வெளிப்படுத்தும் விதமாக அவர் என்ன சொன்னாருன்னா, தமிழ் மொழியிலிருந்து பிறந்தது தான் கன்னட மொழி, அதனால் நாம் அன்பை பரிமாறிக்கொள்ள இல்லை நம்ம சகோதரத்துவத்தை பேணிக்கொள்ள அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிற பொருள்பட அந்த அன்பை தெரிவிக்கும் வகையில் அவர் கூறியிருந்தார். கன்னட நடிகரும் அதை பெருமிதத்தோட தலையாட்டி ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற அந்த காணொலி மூலமாக நமக்கு தெரியுது. ஆனால் இது கர்நாடகத்தில் பத்தி எறிகிற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களுக்கு தமிழர்கள் அவர்களுடைய பெருமையை பேசினா கன்னடர்களுக்கு பிடிக்காது, வரலாறு தெரியாது அப்படின்ட்டு கர்நாடக முதல்வர் சித்தாராமையா அவர்கள் சொல்லியிருக்காங்க. வரலாறு என்ன அப்படிங்கிறத சித்தாராமையா அவர்கள் போய் கொஞ்சம் படித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, கன்னடக்காரர்கள் நம்முடைய சகோதரர்கள் தான், அவங்க ஒன்றும் வேற்றுக்கிரகவாசிகளோ யாரும் கிடையாது. நம்முடைய தமிழ் இனங்கள்லேருந்து தமிழ், அதாவது நம்முடைய மொழியிலிருந்து பிரிந்த ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான். அதில் பெரிய வேறுபாடுகள்லாம் தமிழர்கள் என்றைக்குமே பார்க்கறதில்ல. ஆனால் வேறுபாடு பட்டே ஆகணும், வேறுபடுத்தியே பார்க்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு கர்நாடகா எப்போவுமே அலையும். அது நம்ம காவிரியில் தண்ணீர் கேட்கும்போது தமிழர்களாக பார்த்து அடிக்கும், தமிழர்களை அவ்வளோ வதைக்கும். அந்த மாதிரி ஒரு கொரூர சிந்தனையோட தான் இருக்கும். அப்போது அந்த பேனரை, கமல் அவர்களுடைய பேனரை கிளிக்கிறாங்க, விஜய் அவர்களுடைய பட பேனர்களை கிளிக்கிறாங்க. பயங்கர போராட்டமாக அதை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அங்கேயும் சில சங்கிகள் இருக்கும் இல்லையா, இதுகள் எல்லாம் இதை கையில் எடுக்கணும் அப்படின்ட்டு. நடப்பது காங்கிரஸ் ஆட்சினாலும் அங்கே இருக்கும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் இருக்குல்ல, இதுவும் இப்போ தேசிய கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்துடும். அவங்க பரம எதிரின்னு காமிச்சாலும் தமிழர்களை எதிர்க்கணும்னா இவங்க எல்லாரும் ஒரே வரிசையில் நின்றுவாங்க. உலக வரலாறையே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் எல்லாம் புக்கெல்லாம் தேடி போய் இப்போ வரலாற்று புக்களெல்லாம் படித்து உங்கள் நேரத்தை விரைவாக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் கன்னட மக்களுக்கு சேவை செய்யறதுக்கே உங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால் நீங்கள் உங்களுடைய அலைபேசியில் உங்களுடைய மொழி நடையிலேயே மூத்த மொழி எது, கன்னடா தெலுங்கு எல்லாம் எதிலிருந்து பிரிந்து வந்தது, எது கலந்தனால அந்த மொழிகள் உருவாச்சு அப்படிங்கிற முழு விவரங்கள் அதில் இருக்குது. 5000 வருடங்களுக்கு முன்பே மூத்த மொழி தமிழ். உங்களுடைய கர்நாடகா நாட்டு மொழியான கன்னட மொழி 2500 ஆண்டுகள் தான் ஆகுது. மலையாளம் துளுவெல்லாம் 2000 ஆண்டுகள் தான் ஆகுது. ஒரு சின்ன ஒரு எளிதான வரிகளிலே இதை புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதுக்கு பக்கமாக எல்லாம் படிக்க வேண்டியதில்லை, தட்டுனீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். இதை அண்ணன் சீமான் அவர்கள் கண்டுபிடிக்கல. சீமானன் அவர்கள் வரலாற்று ஆராய்ச்சி பண்ணி அகழிகளை தோண்டி அந்த கல்வெட்டுகளை படித்து தேர்ந்து அதுலேருந்து அவர் வரலாறை எழுதி வைக்கல. எழுதி வச்ச வரலாற்று உண்மையை தான் அவர் பேசுகிறாரு. உலகமே சொல்லுது, உலக வல்லுநர்களே, உலக வரலாற்று ஆராய்ச்சியாளர்களே முன்மொழிஞ்சிருக்காங்க, தமிழ் தான் மூத்த மொழியாக இருக்கணும். ஒரு முதல் தோன்றிய மொழிக்கான ஆதாரங்கள் இல்லை. ஏன்னா அன்னைக்கு எழுத்து வடிவத்தில் இல்லை, சமிச்சை மொழியில் தான் பேசி பழகினாங்க ஆரம்ப காலத்தில். அப்புறம் தான் மொழி வடிவம் பெற்று வருது. அதனால முதல் மொழி எதா இருக்குங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் எழுத்துக்களின் அடிப்படையில் முதல் மொழி சுமேரிய மொழின்னு அறியப்படுது. அந்த சுமேரிய மொழியோட தாக்கம் எதில் இருக்குன்னா தமிழ் மொழியில் இருக்குது. அந்த சுமேரியர்களின் நாகரிகமும் தமிழர் பண்பாட்டை கலாச்சாரத்தை வெளிப்படுத்துறதுனால முதல் மக்கள் தமிழர்களாகவும் இருக்கணும், மூத்த குடியும் தமிழ் குடி தான், அதே நேரத்தில் முதல் பேசப்பட்ட மொழியும் தமிழாக தான் இருக்கணுங்கிறத அந்நிய நாட்டு வல்லுநர்கள், அதாவது வெளிநாட்டவர்களே வரலாற்று ஆராய்ச்சிகள் மூலமாக எழுதியிருக்காங்க. அதுவும் கார்டுவெல் அப்படிங்கிறவர் ஒரு மிஷினரி, கிறிஸ்தவ மிஷினரி, இங்கே வேதாகமத்தை மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ தமிழை கற்றுக்கிட்டா தான் நம்ம உணர்வுபூர்வமாக எழுத முடியும் அப்படிங்கிறதுக்காக தமிழை கற்கும்போது அதாவது ஒரு மொழியை கற்கும்போதே அதன் மேலே பற்று அதை பற்றிய வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பல வரலாற்று ஏடுகளை, ஆதாரங்களை எல்லாம் அவர் படித்து புரிஞ்சுக்கிட்டு அவரே எழுதி வச்சிருக்காரு. இந்த முதல் மொழி
திராவிட மொழியாக தான் இருக்கும். திராவிட மொழின்னா அது தமிழ்நாட்டு, திராவிடங்கிறது தமிழ்நாட்டை மட்டும் குறிக்கிறது கிடையாது, தென்னிந்தியா முழுமையும் குறிக்கிறது திராவிட மொழி. அப்போ திராவிட மொழினா அதுக்கு குரு இல்லை அதுக்கு தாய் தமிழ் தான். அதை தான் அவர் அதை குறிப்பிட்டிருக்காரு. திராவிட மொழின்னு ஒரு மொழி கிடையாது. திராவிட மொழிக்குன்ட்டு ஒரு மொழி இருந்ததா எந்த ஆதாரமோ அதுக்கு ஒரு எழுத்தோ வடிவமோ கிடையாது. திராவிட மொழின்னு அவர் சொல்கிறது அன்றைய காலத்தில், ஆரம்ப காலத்தில் மொழி வாரியாக நம்ம மாநிலங்கள் பிரிக்கப்படலை. எல்லாருமே ஒரே தென்னிந்தியர்களாக திராவிட நாடாக முழுமைக்கு இருந்தனால அது மொத்த குடும்பத்தையும் சேர்த்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாம் பிரியாமல் தமிழாகவே இருந்து இல்லையா, அந்த மொத்த குடும்பத்தையும் தான் அதை அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. மற்றபடி திராவிட மொழி அப்படின்னு தனி மொழி கிடையாது. அப்படி திராவிட மொழினா அது தமிழ் மொழி தான். சரியா, போட்டு ரொம்பலாம் குழப்பிக்காது. திராவிட மொழின்னு சொல்லப்படுறதே தமிழ் மொழி தான். தமிழ் மொழியிலிருந்து தான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே பிரிஞ்சுது. இது சின்ன வயசுலேருந்தே வரலாற்றில் சொல்லப்படுது. எங்கள் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் எங்களுக்கு புரியும்படியாக சொல்லி தந்தாங்க. ஒருவேளை கர்நாடகத்தில் அது சொல்லப்படலையா, மற்ற மாநிலங்களில் இந்த வரலாறுகள் புத்தகங்களில் இல்லையா எனக்கு தெரியலை. சிறு வயதிலே இதெல்லாம் நாங்கள் படிச்சுக்கோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படிங்கிறது இருக்குது. இதை நாங்கள் எப்போவோ படிச்சிட்டோம். தமிழின் சிறப்பு அப்படின்னு கேட்டாலே இதை எழுதி முழு மார்க் வாங்கின ஆட்கள் நாங்கள். அதனால் வரலாற்றை கர்நாடகக்காரர்கள் படித்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வேண்டாத வன்கொடுமைகள், வேண்டாத இந்த என்ன சொல்கிறது போராட்டங்கள், வேண்டாத இந்த துன்புறுத்தல்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ கமலையாவை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அவர் அதை தமிழை போற்று விதமாக சொல்லியிருக்காரு, உண்மைதான் சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய படத்தை நாங்கள் இங்கே வெளியிட விடமாட்டோன்ட்டு கர்நாடகக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது வழக்கம் போல் முதல் ஆளாக அண்ணன் அவர்கள் கமல் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு தான் நிறுவப்படுது. எதிரியே ஆனாலும் நியாயம்னு வரும்போது நம்ம நியாயத்தை தான் பேசணும் அப்படின்னு எப்போவுமே அண்ணன் உறுதியாக இருப்பாங்க. கமல் அப்படிங்கிறவர் நான் ஒரு மாற்று கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு திமுக அரசுக்கு எதிரி நான் தான், திருடன் சொன்னால் உங்கள் அப்பா பேரை சொன்னாலே தெரியும் அப்படின்லாம் டயலாக் பேசிட்டு அதுக்கப்புறமா கோவத்தில் டார்ச் லைட் எடுத்து டிவியெல்லாம் உடச்சி பயங்கரமாக களம் இறங்கினார். அதுக்கப்புறம் புயல் மாதிரி எங்கேயோ மையம் கொண்டுட்டாருன்னு பார்த்தா கடைசியில் யாரை எதிர்த்து ஆரம்பித்தாரோ அதே திருடர்கள் இல்லை கொள்ளைக்காரர்னு இவரே சொல்லிட்டு அங்கேயே போய் அந்த ஜோதியில் ஐக்கியமாகி, அதாவது திமுகவின் திறமைசாலித்தனமான ஊழலில் மையல் கொண்டு அங்கேயே மையமாகிட்டார். தன்னுடைய டார்ச் லைட் வெளிச்சம் தமிழகத்துக்கு போதாது என்பதை உணர்ந்த அவர் உதயசூரியன் தான் வெளிச்சம் கொடுக்கும் போல அப்படின்னு நம்பி, எல்லாரையும் போல நம்பி போய் மையம் கொண்டிருக்காரு. நமக்கு தான் தெரியும் இது சூரியன் வெளிச்சம் கொடுக்குற சூரியன் இல்லை, சுட்டரிக்கும் கத்திரி வெயில் இல்லை, நம்மளை சுட்டு பொசுக்கி போடும் ஒரு நெருப்பு குண்டாதான் இந்த நெருப்புக்கோள் தான் இந்த உதயசூரியன்கிற பேரில் நம்மளை வாட்டி வதைக்குங்கிறது நமக்கு தெரியும். அது அவருக்கு தெரிஞ்சுமே போய் சேர்ந்திருக்காருன்னா ஒரு நேர்மை. அதாவது ஒரு காலத்துலலாம் கமல் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இவர் ஒரு மாற்று கட்சியாக வராரு. இந்த திமுக அதிமுக ஊழலை பார்த்து எரிச்சல் அடைஞ்சி அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடாமல் தப்பிச்சு இந்த மனுஷன் நல்ல நேர்மையானவர், இவர் வரி கட்டுறதுக்கு பிரதிநிதியாக அதிமுக அரசு இவரை நியமிச்சிருக்குன்னா இவர் எவ்வளோ நேர்மையாக வரி செலுத்துறவர், அப்போ பணத்தில் எவ்வளோ நேர்மையாக இருப்பார். ஒரு உயர் ஜாதியில் பிறந்துக்கிட்டு கூட ஜாதிகளை பற்றி கவலைப்படாமல் தன் பிள்ளைகளுக்கு ஜாதி சான்றிதழ் கூட நான் வாங்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தவராச்சே. இப்படியெல்லாம் நற்குணங்கள் கொண்ட இவர் ஒரு நல்லவராக இருப்பாருன்னு நம்பி சில்லறையை சதற விட்டு ஓட்டம் போட்டு தொலைச்சி ஏமாந்துட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது இவருக்கும் அந்த பதவி ஆசை, பண ஆசை எல்லாமே இருக்குது. இல்லைன்னா மாற்று என்று கட்சி இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மாதிரி உறுதியாக நின்று ஓடி உழைச்சிருந்தாருன்னா இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களை மாதிரியே அவரும் அதே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி லெவலில் வந்திருக்கலாம். இல்லை அந்த ஓட்டத்தில் கொஞ்சம் முன்கூட்டி கூட இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய சாயம் வெளுத்து போச்சு, நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு உடல் உழைப்பு வராது, நீங்கள்லாம் ஒயிட் காலர் ஜாப் விரும்புகிற ஆட்கள், அதாவது உட்கார்ந்த இடத்துலையே எல்லாம் கூடி வரணும்னு நினைக்கிறேன். இப்போ கூட புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க ஒரு நடிகர் நினைக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் மக்களுக்காக இறங்கி நின்று எந்த உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போட மாட்டீங்க. அப்படியே அதுவாக உங்களை அப்படி முடிசூடா மன்னனா வைக்கணும்னு கனவோட வந்திருக்கீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது. அது நிஜத்தில் அது நடக்கலைன்னு உடனே நீங்கள் எந்த கட்சியை ஊழல் கட்சின்ட்டு பொறுமை தீர்த்தீங்களோ அதே கட்சியில் போய் ஐக்கியமானது மாதிரி அசிங்கம் கிடையாது. அந்த அசிங்கத்தோட விளைவு என்ன தெரியுமா? உங்களை திட்டுறதுக்கு கூட ஒரு சமூக ஊடகங்கள் முன் வரலை, உங்களை பற்றி பேசுறதுக்கு கூட விருப்பம் இல்லாமல், அதாவது இந்த மாதிரி வேற யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா திட்டுறதுக்காகவே 10 சேனல் திறந்து திட்டியிருப்பாங்க. முக்கியமான செய்தி ஊடகங்களும் வச்சு கிண்டலுக்காகவாவது உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு கூட நீங்கள் தகுதி இல்லை அப்படின்னு நினச்சி உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காமல் உங்களை ஒரு பேசு பொருளாக கூட அவங்க வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அருவறுப்பான செய்கிறத. ஏன்னா உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல, நீங்கள் தனிச்சு கூட சும்மா இருந்திருக்கலாம். ஆனால் போய் அதாவது சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து அந்த திருட்டுத்தனத்தில்
பங்கு வகிக்கவும் போயிட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப அசிங்கமாக நாங்கள் உங்களை நினச்சிருந்த அந்த நினப்புக்குள்ள மண்ணளி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க. போய் சேர்ந்துக்கிட்டு சும்மா ஜாலரா போட்டுட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல. அதாவது உங்ககிட்ட பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் கேட்குறாங்க, நீங்கள் வாரிசு அரசியலெல்லாம் இது பண்ணி சொல்லியிருந்தீங்களே, அதில் கோபமாகி தானே நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சிங்க, இப்போ அங்கேயே போய் ஐக்கியமாகிட்டீங்களே, மையம் கொண்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டால் அதை பற்றி சொல்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பி வந்து இன்னும் பெரிய ஹீரோ மாதிரி வந்து நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறீங்க. நாட்டுக்கு திமுகவே தேவையில்லை, அப்புறம் நீங்கள் தேவையா அப்படின்னு தான் எங்களுக்கு இருக்குது. நாட்டுக்கு எது தேவை இல்லையோ அதை நாட்டுக்கு தேவைன்னு கூசாமல் நாட்டுக்கு தேவை. அதான் நான் முதல்ல இந்த காணொலியில் போட்டனே ஒரு பெரிய பட்டியல், அந்த பட்டியலெல்லாம் உங்களுக்கு நாட்டுக்கு தேவை. உங்களுக்கு இந்த கொள்ளையர்கள் இன்னும் கொள்ளையடிக்கணும், இந்த திமுக கொள்ளையர்கள், இந்த திமுக ஊழல்வாதிகள் இன்னும் ஒரு தடவை நாட்டுக்கு தேவை. இன்னும் அவங்க அரசாட்சியில் இருந்து போதைப் பொருள் விற்கிறவங்க இந்த திமுக கும்பலில் தான் இருக்காங்க. துணை முதலமைச்சர் உதயநிதியோட நண்பர் யாருன்னு பார்த்தா போதைப் பொருள் விற்கிற ஆசாமி, அவரோட மற்ற ஃப்ரெண்டு ரித்தீஷ் ஆகாஷ் யாருன்னு பார்த்தா எல்லாரும் உறவினர்கள், எல்லாரும் வந்து கருப்பு பணத்தை இவர் கொடுக்குற பணத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்குறவங்க. தமிழகம் முழுவதும் போதை கலாச்சாரமாக மாறிக்கிட்டு இருக்கு. டாஸ்மாக்குங்கிற போதை வேற, அதை லீகலா அதாவது சட்டப்படி வித்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே சட்டத்துக்கு புறம்பாக எங்கே பார்த்தாலும் போதை புழக்க வழக்கம் என்னன்னு பார்த்தா அதுக்கும் காரணம் திமுகவாக தான் இருக்குது. திமுகவின் தலைவர்களின் பிள்ளைகள் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மறைமுகமாக மாற்றுறதெல்லாம் பினாமிகள் மாட்டுவாங்க, ஆனால் இதுக்கு உறுதுணையாக இருந்து இதை செய்கிறது, இதை வழி நடத்துறது எல்லாமே இந்த தலைமைகள் தான். இப்படி தமிழகத்தை சுடுகாடாக்குறதுக்கு இந்த திமுக அரசு தேவை. தமிழகத்தில் உள்ள இளம் விதவைகள் பெறுகிறதுக்கு இந்த திமுக அரசு நாட்டுக்கு தேவை. இன்னும் தமிழகத்தில் முளைச்சி 3 இலை விடாத பிள்ளைங்கெல்லாம் கூலி போட்டுட்டு போதை மருந்துக்கு அடிமையாகி ஆளுங்கட்சிகளின் இல்லைன்னா அதிகார வர்க்கத்தின் கைக்கூலிகளாக மாறி கொள்ளை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இந்த திமுக நாட்டுக்கு தேவை. இந்த மோசமான ஆட்சி நாட்டுக்கு தேவைன்னு சொன்னீங்க பாருங்க. ஏற்கனவே நாடு சுடுகாடாக போயிட்டு இருக்கு, இன்னும் அப்படி தொடச்சி போட்டுட்டு போகிறதுக்கு இந்த திமுக அரசு நாட்டுக்கு தேவைன்னு சொன்னீங்களே, இதுக்கெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க கமல்ஹாசன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் போய் சேர்ந்ததே தப்பு, ஆனால் போய் சேர்ந்துட்டு நாட்டுக்கு தேவைன்னு சொல்கிறீங்க. அப்போ இன்னும் எங்கள் விவசாயிகள் குண்டாஸில் சிறைச்சாலைக்கு போகணும். இன்னும் பரந்தூர் மக்கள் வந்து தங்களுடைய வீடு நிலங்களை ஏரிகளை தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து புலம்பிட்டு இருக்கணும். இன்னும் அனகாபுத்தூர் மக்கள் மாதிரி பூர்வ குடிகள் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டு தங்களுடைய வீடுகளை சிறுக சேமித்த வீடுகளை எல்லாம் இழந்துட்டு நடுரோட்டில் நிற்கணும். சரி, நீங்கள் தமிழை குறித்து ஒரு உண்மையை பேசுனீங்க, சரிதான். உங்களுக்கு ஆதரவாக அண்ணன் சீமான் அவர்கள், அதாவது ஒரு கொள்ளைக்கார கும்பலோட நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க, அப்போ நீங்கள் என்னவா மாறி இருப்பீங்க இப்போ அப்படிங்கிறது தெரிஞ்சும் தமிழ் கலாச்சாரப்படி தமிழ் மொழியை நீங்கள் கரெக்டாக சரியான நேரத்தில் சரியானதை தான் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத ஏற்று நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க, ஆனால் நீங்கள் சொன்னது உண்மை அப்படின்ட்டு அதுக்கு ஆதரவளித்தது அண்ணன் சீமான் அவர்கள். ஆனால் நீங்கள் இப்போ மையம் கொண்டிருக்கின்ற உங்களுடைய திமுக அரசின் தலைவர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது உங்களுக்கு ஆதரவாக பேசினாங்களா? ஆமாம், கமல்ஹாசன் அவர்கள் சரியாக தானே பேசினாரு, உண்மையாக தானே பேசினாரு, இதில் என்ன இருக்குது, தமிழ் மொழி தானே மூத்த மொழி அப்படின்னு சொன்னாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் தமிழ் மகனும் கிடையாது, தமிழ் குடியும் கிடையாது, தமிழ் மொழிக்கு உரியவரும் கிடையாது. அவங்க வந்து எப்படி இன்றைக்கு கன்னடக்காரர்கள் வந்து தமிழர்கள் மேல் வேற்று மாநிலம் அப்படிங்கிறனால வேற்று மொழிக்காரர்கள்ங்கிறனால தமிழ் மொழி மூத்த மொழின உடனே கோவப்பட்டு இவ்வளோ இது பண்ணுறாங்களோ, அதை இந்த ஆந்திர திமுக வம்சம் வந்து ரசிக்கும். ஏன்னா அவர்களுக்கு தமிழர்கள் எங்கே அடிபட்டாலும் எங்கே விதிப்பட்டாலும் எங்கே வந்து கிண்டலடிக்கப்பட்டாலும் எங்கே தமிழர்களுக்கு எதிராக என்ன நேர்ந்தாலும் அவங்க ரசிப்பாங்க. ஏன்னா அவர்கள் தமிழர்கள் கிடையாது. அதனால தான் தமிழர்களாக இருந்தால் தான் ஆடாட்டாலும் தன் சதையாடும் அப்படிங்கிற அந்த பாணியில் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக ஒரு பேசியிருப்பாங்க. இத்தனைக்கும் கூட்டணி தர்மத்துக்காவது அவர் பேசியிருக்கலாம், ஏன்னா பேச மாட்டார். எங்க தமிழர்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் இவங்க ரசிப்பாங்க. இவர்களுக்கு ஆள்வதற்கு தமிழகம் வேணும், இவர்கள் ஆள்வதற்கும் நன்றாக வாழ்வதற்கும் தமிழ்நாட்டு மக்கள் வேணும். ஆனால் தமிழர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான். தமிழர்களை அழிச்சுக்கிட்டு அவங்க மக்களை இங்கே புகுத்திடலாங்கிறதுல தான் இருப்பாங்க. அதனால தமிழர்கள் எங்கே வந்து நசுக்கப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும் ரசிப்பாங்களே தவிர கூட்டணி தர்மத்துக்காக கூட உங்களுக்கு ஆதரவாக பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க தமிழர்கள் கிடையாது. இதெல்லாம்
ஒவ்வொரு இந்த நிகழ்வுகள்லாம் எதுக்கு நடக்குன்னா யார் யார் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னவோ சொல்லல கொஞ்சம் உறுதியாக ஒரே ஒரு விஷயத்தில் நின்றுட்டீங்க. மன்னிப்பு கேட்க சொன்ன கர்நாடகக்காரங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டீங்க. மன்னிப்பு கேட்க முடியாது, நான் சொன்னது உண்மை, அது வரலாற்று உண்மை, அந்த உண்மையை நான் சொன்னதுக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு வேணாம். இதில் கூட பின்வாங்கிடுவீங்களோ, எங்கே படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டு தமிழர்களுக்கு ஆதரவாக கர்நாடகர்களை எதிர்த்து ஆந்திரக்காரர்களை எதிர்த்து ஏதாவது பேசிட்டோம்னா நம்ம படம் அங்கே ஓடாமல் போயிருமேனு படத்துக்காக நடிப்புக்காக ஒருத்தர் தமிழர்களுக்கு ஆதரவாக எந்த அறிக்கையும் கொடுக்காம எதுவும் பண்ணாமல் அப்படி ஏன் பூசாத மாதிரியும் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த நடிகர் மாதிரி எங்கள் பயந்து பின்வாங்கிடுவீங்களோன்னு நினச்சேன். என்னவோ ஒரு 0% நான் பின்வாங்க மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த ஒரு விதத்தில் வேணால் உங்களை பாராட்டிட்டு போகலாம். மற்றபடி நீங்கள்லாம் உங்களை பற்றி பேசுகிறதே தப்பு தான். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கூட்டணிக்குள்ளே போய் ஒரு மோசமான ஒரு என்ன சொல்கிறது பஞ்ச் டயலாக்னு நினச்சிக்கிட்டு ஒரு என்ன சொல்லனே தெரியல, அந்த மாதிரி ஒரு இல்லை. இதுக்கு பதிலடி நீங்கள் நிறைய வாங்குவீங்க. கொஞ்சம் நெஞ்சுரத்தோட காத்திருங்கள் கமல்ஹாசன் அவர்களே. உங்களுக்கு வண்டியாக நம்ம மக்கள் வச்சுருப்பாங்க. என்னை விட பயங்கரமாக உங்களுக்கு மண்டையில் ஆணி அடித்த மாதிரி தூக்கத்தை துளைக்கிற மாதிரி உங்களுக்கு பதிலடிகள் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பதிவுகளை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று இதில் சொல்லணும்னு தோணுது. நம்ம அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் பாஜகவோட மட்டும்தான் அவர் கூட்டணின்னு நினச்சிடாதீங்க. அண்ணனை பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகாவில் ஸ்டாலின் ஐயாவோட ஃபோட்டோவை போட்டு மாலை போட்டு நாய் கழுத்துலலாம் போட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் திமுகவோடையும் கூட்டணி தான், சரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு பதவி பறி போச்சுது. நம்ம மோடி பிரதமர் ஐயா அவர்கள் பதவியை பறிச்சாங்க. அந்த டைமில் வெகுண்டெழுந்து குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அப்படி பார்த்தா அவர் காங்கிரஸோட கூட்டணின்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே பாஜகவில் யாருக்காவது ஒரு பதவி உயர்வு கிடைச்சாலும் வாழ்த்துறாருன்னா சரி, அவர் பாஜகவோட கூட்டணின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியாரை வாழ்த்துறாரு, அவர் பிறந்த நாளுக்கு வாழ்த்துறாரு, நான் வச்ச கோரிக்கைகளில் 4-5 நிறைவேற்றினாரு, வாழ்கன்னு சொல்கிறாரு. அதனால அவர் அதிமுகவோட கூட்டணி. எங்கள் அண்ணனோட சிறப்பம்சமே என்ன தெரியுமா, அவர் எல்லாரோடையும் கூட்டணி. இந்த உலகத்திலேயே ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, உதிரி கட்சி, தொங்கு கட்சி, அது மாதிரி தான். அண்ணன் திருமாவளவனுக்கு ஒன்றுனா அண்ணன் நின்றுவார். பாமக ராமதாஸ் ஐயானா என்னுடைய தந்தை போன்றவர், நானும் அவரும் அன்பை அப்படி நாங்கள் பரிமாறிக்குவோம் அப்படின்னு பாமகவையும் மெச்சிக்குவார். அப்போ பாமகவோடையும் கூட்டணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேதிமுக விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது அப்படியே நெக்குருகி போய் அவரை இழந்துட்டோம், என்னையே விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் போய் பேசுவார். அப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக அனைத்து கட்சிகளோடையும் கூட்டணி வைத்த ஒரே தலைவர் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் தான். எல்லா கட்சிகளோட எங்கள் அண்ணன் மட்டும்தான் கூட்டணிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ரகசியமாக வச்சுக்கோங்க, சரியா.